ஸ்ரீ கயா திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், கதாதரர் வசிக்கும் கயையின் பெருமையை இப்போது விவரிக்கிறேன். உலகத்தின் அதிபதி முன்னோர்களுக்கு அளவற்ற இன்பத்தை அளிக்கிறார். கயையில் அவரே தனது தந்தையாக ஒரு கதாயுதம் பிடித்து தோன்றினார். தாமரை கண்களுடன் அவரை கண்டவர் 3 கடன்களிலிருந்து விடுபடுகிறார். நல்லொழுக்கமும் நல்ல கல்வியும் கொண்ட பல மகன்கள் விரும்பப்பட வேண்டும். ஒன்று கூடி இருந்தாலும் அவர்களில் ஒருவர் கயைக்கு செல்ல வேண்டும். முன்னோர்கள் தங்கள் மகன் கயையிற்கு வருவதைக் கண்டால் அவர்கள் கொண்டாட வேண்டும். கயையை தன் காலால் தொட்டாலும் நமக்கு என்ன தரமாட்டான்? பிராமண அறிவு. கயையில் ஸ்ரத்தை. மாட்டுத் தொழுவத்தில் மரணம். குருக்ஷேத்திரத்தில் மனிதர்களின் வாசஸ்தலமே 4 வகை விடுதலையாகும். தந்தைகள் தங்கள் மகன்களுக்காக ஏங்குகிறார்கள், ஏனென்றால் அவர்கள் நரகத்தை பற்றி பயப்படுகிறார்கள். கயைக்கு செல்லும் மகனே நம்மை காப்பாற்றுவான். தேவர்களை தடுக்க கயாசுரன் என்ற அரக்கன் இருந்தான். தர்மத்தின் காட்டில் அவர் எப்போதும் முனிவர்களால் தர்மத்தை அடக்குவதில் அர்ப்பணிப்புடன் இருந்தார். தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், கிண்ணறர்கள் மற்றும் மனிதர்கள் இருந்தனர். அனைத்து உலகங்களுக்கும் அடைக்கலமான கோவிந்தனிடம் அடைக்கலம் புகுந்தனர். அப்போது சிவபெருமான் மஞ்சள் நிற ஆடையை அணிந்திருந்தார். சங்கம் மற்றும் சக்கரம் ஏந்திய பகவான் ஸ்ரீஹரி அனைத்து தேவர்களிடமும் உரையாற்றினார். இறைவன் கூறினார், வருக தேவர்களில் சிறந்தவரே, தாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள். பசுவின் நிவாரணத்திற்கான ஒரு தீர்வை இப்போது விவரிக்கிறேன். அவர் தனது வாக்குறுதியின்படி பிராமணர்களுக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தார். தாராளமாகவும் தலைவர்களில் சிறந்தவராகவும் இருந்தார். போரில் அவனை வெல்லும் திறன் நம் எல்லோருக்கும் இல்லை. அந்த சிறந்த அசுரர்களில் ஒரு பெரிய குறைபாடு உள்ளது. தன்னம்பிக்கை அவனது பெருமையால் அழிந்துவிடும். நீங்கள் பிராமணர்களாக மாறு வேடமிட்டு அசுரர்களில் முதன்மையானவரிடம் செல்ல வேண்டும். யாகம் செய்ய உலகில் மிக உயர்ந்த இடத்தை கேட்டார். ஸ்ரீ சத்குரு கூறினார், இவ்வாறு உரையாற்றிய அனைத்து தேவர்களும் பிராமணர்களாக மாறு வேடமிட்டனர். கயாசுரனை அணுகி மங்கள வார்த்தைகளால் ஆசீர்வதித்தனர். பெரிய அசுரன் இதனால் மகிழ்ச்சியடைந்து மகிழ்ச்சியுடன் பிராமணர்களை வணங்கினான். நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அவர் வந்ததற்கான காரணத்தை விசாரித்தார். கயாசுரன் கூறினார், நேரடி தெய்வங்களான பிராமணர்களாகிய உங்களுக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நான் உங்களுக்கு என் தலையை தருகிறேன், அதில் சந்தேகமில்லை. நீங்கள் இங்கு வந்ததற்கான காரணத்தை உடனே கூறுங்கள். தேவர்கள் கூறினார்கள், அரக்கனே, மிக உயரமான இடத்தில் யாகம் செய்ய விரும்புகிறோம். இவ்வுலகில் மிக உயர்ந்த இடத்தை எங்களுக்கு காட்டுங்கள். கயாசுரன் கூறினார், என் மார்பு உலகின் மிக உயர்ந்த இடம். இதைவிட உயர்ந்த இடம் பிரபஞ்சத்தில் இல்லை. தேவர்கள் கூறினார்கள், இப்படி இருந்தால் தயவு செய்து தமது மார்பை எமக்கு கொடுப்பீராக. அசுரனே, தாம் உன் வாக்குறுதியின் உண்மையாக இருக்க வேண்டும். நாங்கள் இப்போது தங்கள் மார்பில் தியானம் செய்கிறோம். கயாசுரன் கூறினான், மார்பை கொடுத்தால் அது ஒரு தியாகமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நான் என் வாக்குறுதிக்கு உண்மையாக இருக்கிறேன். உங்கள் மங்களகரமான செயல்களை செய்யுங்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார். இதை கூறியதும் அசுரர்களின் தலைவனான கயாசுரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். நான் என் மார்பை மிக உயரமாக காட்டி தரையில் படுத்துக் கொள்கிறேன். முனிவர்கள் விதிக்கப்பட்ட சம்பிரதாயங்களின்படி தேவர்களை மார்பில் வைத்தனர். பின்னர் யாக மண்டபம் கட்டி யாகத்தை தொடங்கினர். பிராமணர்களின் ஆடையை கைவிட்ட தேவர்களில் சிறந்தவர்களாக அவர்கள் அங்கீகரித்தனர். தன்னை ஏமாற்றிய தேவர்களை கொன்றுவிட கோபத்தில் உடனே எழுந்தான். பின்னர் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு கதாயுதத்தை பிடித்து பசுவின் மார்பில் தனது பாதங்களை வைத்தார். பசு அனைவருக்கும் சேவை செய்யப்படுத்தப்பட்டது. ஆனால் எழுந்திருக்க முடியவில்லை. அரக்கன் தன் இதயத்தில் கால் வைத்ததை கண்டான். சங்கத்தை வைத்திருக்கும் கடவுள்களின் கடவுளை அவர் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் போற்றினார்.
அசுரன் கூறினான், இறைவனின் பாத தாமரையின் தூசியை வேதங்கள் தேடுகின்றன. தாமரையின் நீர் 3 உலகங்களையும் தூய்மைப்படுத்துகிறது. அவள் வணங்கும் அதிர்ஷ்ட தேவியின் தாமரை பாதங்கள் எப்போதும் எனக்கு தங்குமிடமாக இருக்கட்டும். பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்கள் சந்திரனின் தேனாக விளங்கும் இறைவனால் வணங்கப்படுகின்றன. தேவர்கள் அனைவரும் யாருடைய பாதங்களில் அடைக்கலம் புகுமோ அந்த இறைவனின் தாமரை பாதங்கள் எனக்கு நிலையான புகலிடமாக இருக்கட்டும். முனிவர்கள் பரமபுருஷ பகவானின் தாமரை திருப்பாதங்களை வணங்குகிறார்கள். யோகிகளின் இதயங்களில் எப்போதும் அவருடைய பாதங்கள் இருக்கும். பறவையை ஏந்திய தாமரை பாதங்கள் எனக்கு நிலையாக இருக்கட்டும். முழு பிரபஞ்சமும் பரமபுருஷ பகவானின் பாதங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தங்களை வழிபட்ட அசுரர்களின் தலைவனின் மகனின் தாமரை பாதங்கள் எனக்கு எப்போதும் தங்குமிடமாகவே இருக்கட்டும். ஹரிதாசரில் சிறந்தவர், இறைவனின் தாமரை பாதங்களில் விருப்பமுள்ளவர், எப்போதும் அவருடைய பாதங்களை அடைக்கலம் தருகிறார். உலகம் முழுவதையும் துளசியால் சுத்தப்படுத்தும் இறைவனின் தாமரை பாதங்கள் எனக்கு நிலையான புகலிடமாக இருக்கட்டும். பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்கள் ஜட வாழ்வின் கடலின் படகுகள். எல்லா துன்பங்களையும் அளிக்கும் அவனுடைய தாமரை பாதங்கள் எனக்கு நிலையான புகலிடமாக இருக்கட்டும். தர்ம முனிவரின் மனைவி அவரது பாதங்களால் அவரது குணம் தூய்மை அடைந்து அவரது பாதங்களை காத்து உலகை ஆண்டாள். காற்றில் மகன் வணங்கும் இறைவனின் தாமரை பாதங்கள் எப்போதும் எனக்கு தங்குமிடமாக இருக்கட்டும். கலிந்த நதிக்கரையில் உள்ள இறைவனின் பாதங்களின் சத்தம் அவரது பாதங்களில் ஒலியால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. யாருடைய தாமரை பாதங்களை பிரஜ பெண்கள் வழிபட்டார்கள், அவருடைய தாமரை பாதங்கள் எப்போதும் எனக்கு அடைக்கலமாக இருக்கட்டும். ஸ்ரீ சத்குரு கூறினார், இவ்வாறே கயாசுரன் இறைவனின் தாமரை பாதங்களை அன்புடன் பற்றி கொண்டான். அவரை தன் இதயத்தில் வைத்து பக்தியுடன் இறைவனிடம் மன்றாடினார். இறைவனின் தாமரை பாதங்கள் பூமியில் என் இதயத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். எனக்கும் தமது பக்தன் மற்றும் உலகத்தின் நலனுக்காக இதை தாண்டிய சந்தோஷம் எதுவும் எனக்கு தெரியாது. சங்க சக்கரதாரியே, தமது பாதங்களை தொடுவதே அடைய வேண்டிய உன்னதமான வெகுமதியாகும். இவ்வுலகில் உள்ள மனிதர்கள் எப்போதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இந்த தாமரை திருப்பாதங்களை வணங்கட்டும். எல்லா துன்பங்களையும் அழித்து எல்லா ஐஸ்வர்யங்களையும் அது தருகிறது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதத்தில் ஒரு உடலை அர்ப்பணித்து எள்ளையும் தண்ணீரையும் சமர்ப்பிக்க வேண்டும். அதிர்ஷ்ட தெய்வத்தின் சங்கத்தை வைத்திருப்பவரே, முன்னோர்கள் தீராத மகிழ்ச்சி அடையட்டும். பால்குனி என்ற பெரிய நதி அமிர்தத்துடன் ஓடட்டும். கல்பக மரங்களும் பூமியில் உள்ள மரங்களும் வளர வேண்டும். இங்குள்ள அனைத்து பசுக்களும் ஆசை பசுக்களாக இருக்க வேண்டும். இந்த மலை ஒரு சங்கத்தின் கையில் சிந்தனையின் ரத்தினமாக மாறும். அழியும் காலத்தில் இந்த ஆலமரம் அழியாமல் இருக்கட்டும். பகவானே, அந்த மரத்தின் வேரில் எச்சங்களை சமர்ப்பித்து முன்னோர்களும் திருப்தி அடையட்டும். இவ்வாறே என் வாழ்வு உலக நன்மைக்காக அமையட்டும். ஸ்ரீ விஷ்ணு பகவான், என் பக்தியால் மட்டும் என்னை மகிழ்விப்பாயாக. ஸ்ரீ சத்குரு கூறினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ்வாறு வேண்டிக் கொண்ட போது அப்படியே ஆகட்டும் என்று பதிலளித்தார். இது கயா க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படும் மிகவும் புனிதமான இடமாகும். 2 வகுப்புகளில் உள்ள தந்தைகள் மற்றும் மகன்கள் உள்ளனர். அவர்கள் ஒரு நல்லொழுக்கமுள்ள மகனால் உரிய நேரத்தில் மற்றும் விதிக்கப்பட்ட சடங்குகளின்படி புனிதப்படுத்தப்பட்டனர். தூர இடத்திற்கு சென்று எங்காவது மரணமடைந்திருக்கலாம். சடங்குகளை அடையாதவர்கள் மற்றும் முன்னோர்கள் தெரியாதவர்கள் எந்த வகையில் அவர்கள் காலமானார்களோ அவர்கள் ஒரு பயங்கரமான மரணத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அதேபோல் திருமணம் ஆகாத பல்வேறு சாதி இளைஞர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படாத பெண் குழந்தைகளும் இறந்த பெண்களும் இருந்தனர். அவர்கள் கர்ப்பமாக இருந்தனர். குழந்தைகள் கிசுகிசுப்பாக பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் நாத்திகர்கள், பாவிகள், குடும்ப மதத்திலிருந்து விலகியவர்கள்.
அவர்கள் ஊமைகளாகவும் குருடர்களாகவும் பைத்தியக்காரர்களாகவும் அநீதி உள்ளவர்களாகவும் இருந்தனர். மகன்கள் இல்லாதவர்களும் மகன்களை பெற்றவர்களும் தங்கள் கடமைகளுக்கு தகுதியற்றவர்கள், ஆசிரியர், தாய்மாமன் மற்றும் பலர். மேலும் ஜமிஜாவின் தாய்மார்கள் அவர்கள் பல்வேறு இயற்கை காட்சிகள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களையும் பார்வையிட்டனர். விதவைகள், வேலைக்காரர்கள், பணிப்பெண்கள் மற்றும் விதவை பெண்கள். பாவங்களும் புண்ணியங்களும் நிறைந்த முன்னோர்களிலேயே மிகவும் புண்ணியவான்களும் கூட அக்ஷயவதத்தில் காய தீர்த்தத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்கள் உறுதியான தலமாகும். விஷ்ணுவின் பாதத்தில் உடலை அர்ப்பணிப்பதால் முன்னோர்கள் உடனடியாக முக்தி அடைகிறார்கள். நரகத்திலிருந்து எழுந்து பரமஸ்தானத்தை அடைகிறார்கள். கயையில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் முன்னிலையில் யார் உடலை அர்ப்பணிக்க மாட்டார்கள்? முன்னோர்களின் வம்ச விருத்திக்காக பிராயச்சித்தம் செய்ய விரும்பியவர் முன்னோர்களின் அருளால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களை வணங்கலாம். சந்திரனும் சூரியனும் பரம்பரையை அதிகரிக்கும் என்பதில் ஐயமில்லை. கயை திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.